எப்பாடி எப்பா என்ன மாதிரி மேட்ச்சு என்ன மாதிரி அடிடா எப்பா சாமி. அதுவும் சித்தேஷ் சர்மா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அடிச்சாருன்னே சொல்லணும். லிட்ரலி எவன் போட்டாலும் அடிப்பேன் யார் வந்தாலும் அடிப்பேன்ற மாரி எல்லா பவுலர்ஸையும் பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னே சொல்லணும். ஆனா இந்த சைடு பண்ணிட்டு எப்படிங்க எல்லாருமே கடைசி மேட்ச்ல மட்டும் ஃபார்முக்கு வராங்கன்னு தெரியல. போட்டு கீச்சு குத்துட்டாரு ஆர்சிபி பவுலர்ஸ். எதுவும் இல்லை ஏசல்வுட் இல்லைன்னா ஆர்சிபியோட நிலைமை என்னன்றது இதை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பட் ஏசல்வுட் அவைலபிள் பிளே ஆஃப் மேட்ச் பண்ணிட்டு மாசம் அச்சு அடியில் 228 ரன் அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஆர்சிபிக்கு பால் ஊற்றிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கோலியும் சால்ட்டும் பவர் பிளேயில் ஒரு வேறு லெவலில் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னே சொல்லணும். ஸ்டேஜை செட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தான் பார்த்தேன். பட் அந்த வேலையை கரெக்டாக பார்த்துனாருன்னே சொல்லணும் விராட் கோலி. அவர் விக்கெட் விழுந்ததும் டப்புன்னு 3 விக்கெட் விழுந்துச்சுன்னே சொல்லணும். அங்கேருந்து மயங்க் அகர்வாலும் ஜிதேஷ் சர்மாவும் ஒரு தர்ம அடி அடிச்சாங்கன்னே சொல்லணும். அப்படியே 1 ஓவர் ஸ்பேர் வச்சு முடிச்சு விட்டாங்க மேட்சை. இதனால ஆர்சிபி டாப் 2க்கும் போயிட்டாங்க. குவாலிஃபயர் 1 பஞ்சாப் கிட்ட ஆட போகிறாங்க. இது மோர் அட்வான்டேஜ்னே சொல்லணும் டாப் 2ல முடிக்கிறது.